மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா NH45, அதாவது சென்னை டு திருச்சி அந்த நெடுஞ்சாலையில் செங்கல்பட்டு பாலாறு தாண்டின உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இயற்கை வைத்திய சோலைன்னு ஒன்று இருக்குது. இங்கே ஒரு தங்கமான மனுஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். விஷயம்னா பாம்பு கடிக்கு இங்கே மருந்து தராங்கன்னு சொன்னாங்க. இன்னும் இவர் என்னென்ன பண்ணுறாரு, என்னென்ன முறைகளை கையாளுறாரு, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்க, இருளர் மூலிகை மருந்து மையம். இங்கே பார்த்தீங்கன்னா பூச்சிக்கடி, பாம்பு தெரியுதுங்களா? பார்த்தாவே பயங்கரமாக இல்லை? இதை பார்த்தா படைய நடுங்கன்னுவாங்க. அந்த பாம்பு கடித்தா கூட இவர் வைத்தியம் பார்க்குறாரு. அதாவது அந்த கீரி பண்ணுவாங்க, அது தெளிவாக ஐயா சொல்லுவாங்க. அதை உள்ளே போய் கேட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போல. இருளர் மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டு சங்கம்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதை நடத்திட்டுருக்காங்க. அதை பற்றியும் கேட்கலாம் வாங்க. மெயினாக நீங்கள் இந்த மெயின் ரோட்டில் இப்படி நீங்கள் ரொம்ப தூரம் சென்னையிலேருந்து வரீங்க, இல்லை திருச்சியிலேருந்து வரீங்க, அப்படி வரும்போது ரொம்ப சோர்வடைவீங்க, இல்லை சாப்பாடு கொண்டு போய் எங்கே சாப்பிட்றதுன்னா இங்கே கூட நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம். வைத்தியம் மட்டும் பார்க்கல, இங்கே பார்த்தீங்கன்னா ஓம் ஞானசக்தி நாகாத்தம்மன் தெய்வ வாக்கு சொல்லப்படும் கோவிலும் வச்சுருக்காரு. இங்கே வச்சில்லையா, அவர் ஊரில் வச்சுருக்காரு. இங்கே வைத்தியம் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காரு. மெயினாக நான் சொன்னேன், நீங்கள் இந்த பக்கம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணால் இங்கே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். இடம் அருமையாக இருக்குது பாருங்கள். இப்படி உட்காந்துன்னு ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணலாம். அதாவது நம்ம கிராமத்து வாழ்க்கையை மிஸ் பண்ணவங்களாம் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் மேலே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, மேலே போகலாம் வாங்க. இங்கே நின்று பார்த்தா இதை பாருங்க, NH சூப்பராக தெரியுது பாருங்க. NH. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. நான் இந்த NHல பல வருஷமாக போயிட்டுருக்கேன். சரிங்க ஐயா. திடீர்னு பார்த்தா பாம்பு கடிக்கு மருந்து கொடுக்குறீங்க போட்டுருந்தாங்க. என்ன இது நம்ம கண்ணில் இது படாமல் போச்சு அப்படின்ட்டு ஐயாவை எப்படின்னா நம்ம பேசி ஷூட் பண்ணிடணும் சரிங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். ஃபோன் பண்ணால் நீங்களும் வாங்க ஐயான்னு சொன்னீங்க. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஐயா உங்கள் பேர், உங்களை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ். என் பேர் சேகருங்க. சேகர் பாரம்பரிய மூலிகை மருத்துவருங்க. நாங்கள் ஒரு 4-5 தலைமுறையாக வைத்தியம் பார்க்குறோம். இந்த இடத்துல ஒரு 30 வருஷமாக நம்ம இருக்கிறோங்க. இங்கே நம்ம தெரிஞ்சு நல்லா அவனுக்கு சொல்லி வருவாங்க. நம்ம விளம்பரம் இல்லை, அதிகப்பட முதல்ல நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க. அதில் பாரம்பரியமாக பண்ணுறதுனால பாம்பு கடி, தேள், பூரா, நண்டுத்தோரகை, அப்புறம் தோல் நோய் சம்மந்தப்பட்டது, சுரியாசிஸ், வெள்ளைப்படுதல், ஆண்மை குறைவுக்கு அது மாதிரி சில வைத்தியம் பண்ணிக்கிறாங்க. கிட்னிக்கு எல்லாருமே பண்ணுறோம். அதில் டப்பா மூலிமா, ஜார் மூலிமா வெளியும் அனுப்புகிறோங்க. கொரியர் மூலிமா அனுப்புகிறோம். 100 கிராம் வெயிட் போட்டு ஏர் ஆயிலுங்க, வெட்பாலை ஆயிலுங்க, அப்புறம் மூட்டு வலி ஆயிலுங்க, அந்த ஜாயிண்ட் வலிக்குன்னா அதில் அந்த சிறு குறிஞ்சான் போட்ட பவுட்ரு, சுகர் பவுட்ரு, அது சிறு குறிஞ்சான், அஞ்சல், நாவல், விந்தியம், சரக்கொன்னை, நித்திய கல்யாணி, வேப்பம்பூ, மருந்தப்பட்டை, அத்திப்பட்டை, அது மாதிரி கலவையாப்பட்டை சுகர் மருந்துங்க. ரேக்கு ஃபுல்லாக அழகாக நீட்டாக அடுக்கி வச்சிருக்கீங்க பேரோட. இதை பற்றி ஒன்றா தெரிஞ்சுக்கலாமா? ஐயா மக்கள்கிட்ட சொல்லிடலாம். மக்கள் என்ன சொல்லலாம் வாங்க. ஐயா இது என்னங்க ஐயா? ஜீரண வாயு. ஆமாம், இது வாயு சம்மந்தப்பட்டதுங்க. வாழ்வு என்பது சரியாக பசி எடுக்கலை, மோசம் சரியாக போக மாட்டேங்குது, ஏர் சரியாக போக மாட்டேங்குது, கை கால் பிடிப்பு இருக்குது, இப்போ கீழ் வாழ்வு, சச்சு வாழ்வு, அது மாதிரி சொல்லுவாங்க, ஓடு வாழ்வு, அது மாதிரி சம்மந்தப்பட்டதுக்கு இது காலை இரவு ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் வெந்நீரில் போட்டு சாப்பிட்டு வந்தோம்னா அந்த பாரிசாத வாழ்வு ஃபுல்லாக சரியாயிடும். அதனால் செரிமானமும் ஆகிடும். அதுக்கு பேர் ஜீரண சுகணும் அப்படின்ட்டு போட்டு நம்ம வச்சுக்கிறோங்க. இதில் சுக்கு, மிளகு, திப்பிலி, தைதாளிப்பட்டை, முக்கத்தறிப்பட்டை, அதுமாரி வாழ்வு சம்மந்தப்பட்ட பொருள்லாம் இதில் இருக்குதுங்க. வெள்ளைக்கடுகு அதுமாரி சம்மந்தப்பட்டதுலாம் இருக்குது. இது சாப்பிட்டாவே போதும். பத்தி இல்லாத மருந்துங்க. இது எத்தனை ஒரு மண்டலம் சாப்பிடணும்? இது ஒரு மண்டலம் சாப்பிட்னா இது ஒரு மண்டலம் வராதுங்க. 20 நாளைக்கு வரும். அரை மண்டலம் 48 நாளில், பாதி 20 நாள் 24 நாள் வரும். இதுலேயே நல்ல ரிசல்ட் வருங்க. இது வாழ்வு ஜீரண பொடி.
இது உடல் குளுமை பவுடருங்க. இது சரி உடம்பு சூட்டை தணிக்கிறதுங்க. உடம்பு சூடு, கை கால் எரிச்சல், யூரின் எரிச்சல் அதுமாரி வரதுனா வந்து இது பனங்கல்கண்டு, வல்லாரை, சோத்து கத்தாழி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி இதுமாரி பவுடர் வந்து இருக்குதுங்க. இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் காலை, ஒரு 1/2 ஸ்பூன் பால்லையும், ஈவினிங் ஒரு மாலை ஒரு 5 மணிக்கு பால்லையும் சாப்பிட்டு வந்தால் பாடி வந்து கூலிங் ஆகிடும். இது குளுமை பவுடர், பனங்கல்கண்டு. ஆமாம், பனங்கல்கண்டு, சோத்து கத்தாழி, வல்லாரை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி இது மாதிரி பொடினா இதில் இருக்குது. பரவாயில்ல ஐயா, எல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு ஐயா. இது என்னங்க ஐயா? அது எலும்போட்டி பவுடர் ஐயா. எலும்போட்டி தழை தான் இப்போ இருக்குது நம்மளால இருக்குதுங்க. நம்ம வந்து மாதத்துக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 70 கிலோ தழை வாங்குறோம் ஐயா. சரிங்க ஐயா. வருஷத்துக்கு 70 கிலோ தழை வாங்கி ஒரு பதமான அதை காய வச்சு பவுடர் ஆக்கி இது மாதிரி ஜாரில் வச்சுக்கிறோம். அதுமாதிரி டப்பாலே வச்சுக்கிறோம், பெரிய பெரிய பக்கெட்லேயும் வச்சுக்கிறோங்க. இது வந்து எலும்பு தேய்மானம், ஜவ்வு தேய்மானம், எலும்பு முறிவு அதுக்குன்னா வந்து பாலில் சாப்பிட்ணும் ஐயா. ஆட்டுப்பால், பசும்பால் இது 2த்துல எது வேணாலும் சாப்பிட்லாம். 1/4 ஸ்பூன் வெறும் வயிற்றுல ஒரு 6 மணிக்கா சாப்பிட்டுட்டு 2 மணி நேரத்துக்கு எதுவுமே சாப்பிடக்கூடாது. சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் இனி எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அடியாக இருந்தால் 2 வேளை சாப்பிடலாம் ஐயா. ஈவினிங் மாலை 5 மணிக்கா ஒன்றும் இல்லை, சின்னது ஒரு கிராக் மாதிரி தான் இருக்குதுன்னா ஒரு வேளை சாப்பிட்டாவே போதுங்க. இது ஒரு 48 நாள் நல்ல ஒரு பலன் தருங்க. பரவாயில்லையா, சூப்பர் ஐயா. எலும்பூட்டி தழலாம் வந்து எலும்பூட்டி பவுடருடைய அதோட சொல்லுவாங்க வீட்டில், அது சக்காளத்தி செடிடா எலும்பூட்டி தழை இல்லை, அதே மாதிரி சொல்லி விற்பாங்கடா அப்படின்னு இருக்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இருளர் நேச்சுரல் ஹெர்பல் ட்ரீட்மெண்ட் போட்டுக்கணும். பாத்து எங்க கிட்ட வந்து முழுமையான பொருள்னா பொருளா தான் இருக்குங்க. மீதி எப்படின்றது நம்மளுக்கு தெரியலங்க. நாங்க வந்து காட்டுலயும் போயிட்டு எடுக்கிறோம் போகிறோம். ஐயா வந்து தெளிவா சொல்லிட்டாரு, 100% நம்பலாம், 100% நம்பலாங்க. பொருள் நீங்க அப்ப அந்த எலும்பட்டி தழையா காமிங்க, செடியை காமினா விட கீழே இருக்குது, நான் காமிக்கிறேன் வாங்க. அந்த நாடி பிடிச்சி பார்க்கறது. ஆமாங்க, நாடி பிடிச்சி பார்க்கறதுட்டா காலை நேரத்தில் வந்து நாடி பிடிச்சி பாட்டு அதில் என்ன எப்படி இருக்குது, என்ன நோய் சம்மந்தப்பட்ட இருக்குது, என்ன நோய் வந்து உள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். இப்போ எனக்கு பார்ப்பீங்க, வாத பித்தம் கம்மம் பார்க்கலாம், அதெல்லாம் இருக்குது பாருங்க. இது மாதிரி உடைக்கணும், உடைச்சி இந்த நாடி இப்படி பார்க்கணுங்க. இப்படி அப்படியே வந்து கட்டை வரலுக்கு நேராக இப்படி வச்சு அழுத்தி இப்படி, இது நாடி வைத்தியம் இப்படி பார்க்கணும். 3 நாடி, வாதம் பித்தம் கபம் தள்ளி பார்க்கணும், இப்படி பார்க்கணும். அப்படி இருக்கும்போது வாத பித்த கபனமா வாழ்வுன்னும் போது இந்த நாடி வந்து படுக்குன்னு வராதுங்க. எப்போ ஒரு வாட்டி தவற மாரி பொறுமையாக தழுவி வரும். அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னா, கேஸ் ட்ரபிள் வாழ்வு சம்மந்தப்பட்டது நிறைய இருக்குது. கை கால் பிடிப்பு இருக்குது, பசி நம்ம சரியாக கிடையாது, கொஞ்சோண்டு சாப்பிட்டோடனே வயிறு உபசமாக இருந்துடுது, பசி அடங்குற மாதிரி ஆகிடுது, மோஷன் போய் உட்காந்தா ஃப்ரீயாக வர மாட்டேங்குது, அது எல்லாமே வந்துடுங்க. இது வாழ்வு பித்தம் இது வந்து ஒரு நாடிலே கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது கஷ்டம் வந்துக்குது, ஒரு பாம்பு கஷ்டம் வந்துக்கிறாங்க, தேல் கஷ்டம் வந்துக்கிறாங்க, பூரா கஷ்டம் வந்துக்கிறாங்க, பாம்பு கடி சம்மந்தப்பட்டது நாடியில் பார்க்கும்போது பாதி அதிலே தெரிஞ்சிடும் விஷம் என்ன இருக்குது, எவ்வளோ ஏறி பார்க்கலாம், இதிலே பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த கடிவாய் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்படி கடிவாய் இருக்கும்போது எவ்வளோ கேப் வருதுங்க, சின்ன கேப்பாக வருதா பெருசாக வருதா, சின்ன கேப்பாக வந்தால் அது பாம்பு கடி அறிகுறி தான் வரும், பெருசாக வந்தால் அந்த எலிங்க சம்மந்தப்பட்டது, பெருசெலி அதுமாரி சம்மந்தப்பட்டதுனா வரும். கம்பி குத்திட்டு கூட பாம்பு கடிச்சிட்டு வந்துக்கிறாங்க நம்ம இடத்துக்கு. அதை கொஞ்சம் பார்த்து பாம்பு கடி மட்டும் கொஞ்சம் பார்த்து வைத்தியம் பண்ணால் நாடிலையும் பார்க்கலாம். இப்போ எனக்கு நாடி பார்த்தீங்களா, என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன வாழ்வு சம்மந்தப்பட்டது தான் உங்களுக்கு, வேறு ஒன்றும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேதி மாத்திரை சாப்பிட்ணும். பேதி மாத்திரை சாப்பிட்டா வயிறை கிளீன் பண்ணாவே உங்களுக்கு பாதி நோய் கிடையாது. வயிறு தான் கிளீன் பண்ணணும் உன்னுடைய சமாசாரத்துக்கு. ஐயா எனக்கு பார்த்தாரு வாயு தொந்தரவு தான் இருக்குன்ட்டார். எனக்கு வேற ஒன்றும் இல்லை. நீங்களும் வந்து நாடி பார்த்து ஐயாண்ட வைத்தியம் பார்த்துக்கலாம். அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதை பாருங்கள், ஃபுல்லாக அடுக்கி வச்சிருக்காரு மருந்து எல்லாம். சுகர் மருந்து இருக்குதுங்க, சக்கரை நோய்க்கு. இங்கே பாருங்க, அதே ஷாம்பு சம்மந்தப்பட்டதுன்னா வாங்க இங்கே பாருங்க. இது வந்து சுகர் பொடிங்க. இது டயபேக்கர் சொல்லுவாங்க. இதில் வந்து சிறு குறிஞ்சான், ஐஞ்சல், நாவல், வெந்தயம், சரக்கொன்னை, நித்திய கல்யாணி, வேப்பம்பு, மருதப்பட்டை, அத்திப்பட்டை, நாவல் பட்டை இதுமாரி சம்மந்தப்பட்டதுன்னா பதம் பண்ணி இடித்து ஜலிச்சு இதில் 100 கிராம் எடை போட்டு நாங்கள் ஜாரில் கொடுக்குறோம். ஒரு கொரியர் அனுப்புனா கூட அப்படியே பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவோங்க. இது காலை மாலை ஒரு 1/2 ஸ்பூன் வெந்நீரில் சாப்பிட்ணும். இதை சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. டீயை காப்பியை கூட குடிக்கூடாது. ஒரு சக்கரை கம்மியாக போடல, இல்லை நாட்டு சக்கரை போட்டு கூட சாப்பிட்டுக்கலாம். இதுமாதிரி சாப்பிட்டு வந்து சுகர் வந்து அரெஸ்ட் ஆகிடுங்க. இது வந்து சுகர் பொடி, டயபேக்கர் சுகர் பொடி. ஆமாம். ஆனால் வந்து ஒரு விதை பொடிங்களே, நாவல் விதை பொடி. இப்போ சுகர் வந்து தனியாக கேட்குறாங்களே அவங்கள கூட கொடுக்கலாம். நாவல் விதை பொடி மட்டும் கொடுங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். வெந்தய பொடி கொடுங்க, அவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம். ஒரிஜினல் கஸ்தூரி மஞ்சள் பொடி கொடுங்க, முகத்துக்கு போகிறதுக்கு அதெல்லாம் கொடுக்கலாம். மூலிகை டீ தூள் இருக்குதுங்க நம்மளாண்ட. சுக்கு, மிளகு, திப்பிலி, தனியா, ஓமம், சீரகத்தெல்லாம் போட்டுதுங்க. இது போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி செம்பருத்தி பூவில் இருக்கும் போட்டு வடிகட்டி இதை சாப்பிட்டோம்னா நல்ல செரிமானம் ஆகும் ஐயா.
இந்த மூலிகை டீ தூளில். அதனால இதுவும் வாங்கி போகிறாங்க. நம்மளோட அப்புறம் வந்து மூலிகை சீக்கா தூள் இருக்குதுங்க, ஹெர்பல் சீக்கா தூள் நாங்களே அரைச்சி போடுறதுங்க. இது சின்ன சின்ன இதுவாக வரும், நல்லா வந்து கூலிங்காக இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். இது மூலிகை சீக்கா தூளுங்க. இது ஆடாதோடா பிடிங்க. இது ஆடாதோடி போட்டு அரைச்சிட்டு போட்டு வைக்கிறேன். இது 50 கிராம் அதுமாரி ஏன்னா வரும். ஆரோக்கிய சூரணம், இது நன்னாரி வரும். அதில் ஆரோக்கிய சூரணத்தில் நன்னாரி பவுட்ரு வரும். அதுமாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒன்று தனித்தனியாக வச்சு கொடுக்குறேன். மருதாணி பொடி. இது வந்து கடுக்கா பொடிங்க, பியூர் கடுக்கா. நம்மளே வந்து நல்லா அரைச்சிட்டு மிஷினில் போட்டு ஜலிச்சுட்டு இது பண்ணணுங்க. கடுக்காய் பொடி. ஆவாரம் பூ இருக்குது. ஆவாரம் பூ இருக்குது. இது வந்து கபசிர குடிநீர் டப்பா. இது நம்ம இடத்துலேருந்து வேறு இடத்துலேருந்து வர்றதுங்க. இது நம்ம மூலிகை. அப்படியே வாங்க, என்னென்ன வாங்க. இது சுவாச சொல்கிறோம், சளி போட்டுருங்க. இது சுவாச சொல்கிறோம், சளி போட்டுருன்னா சித்திரத்தை, தும்பராசம், கடுக்காய், ஏலக்காய், பரிங்க சக்கை, முக்கா வேலை, கருப்பு பூனைக்காளி வேறு, துளசி, ஆடதோடா, மின்ட்டு, தூதுவலை இதெல்லாம் போட்டு அரைச்சிதுங்க. இது சிறு கட்டுக்கொடிங்க. சிறு கட்டுக்கொடினா இந்த உடம்பு சூட்டை தணிக்கிறது. இது வந்து ஆம்பளைக்கு மட்டும், லேடிஸு கிடையாது, ஆம்பளைக்கு மட்டுங்க. சிறுநீர் எரிச்சல், விந்து கட்டு, விந்து வந்து யூரினில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுதுங்க. அதுனா இந்த கொடி போட்டு பாலில் சாப்பிட்டிங்கன்னா அருமையான மகத்து இருக்குங்க. இது முகத்துக்கு போடுறதுமா. இது முகத்துக்கு இது ஒரு கேரட்டு, தயிர் இதெல்லாம் போட்டு ஆரஞ்சு தோல் போட்டு முகத்துக்கு போட்டுக்கிட்டா நல்லா ஃபினிஷிங், வாஷிங் நல்லா வரும். அதனால் இது ஆரஞ்சு தோல். மீதி எல்லாம் இது கடாயிட்டுங்க. மருந்து ரெடி பண்ணும்போது வேணுன்றதை எடுத்து போட்டுக்கோங்க. சுக்கு, நீர்மல்லி, அது மாதிரிண்ணா வாழ்விலங்கம் உங்ககிட்ட அப்போ எல்லாமே எல்லா பொருளும் இருக்குது ஐயா. எல்லா பொருளும் இருக்குதுங்க. இங்கே வந்தால் எல்லாத்தையும் வாங்கி எல்லாம் இருந்து இருக்குது. எல்லா பொருளும் இருக்குது. எல்லாமே 100% ஹெர்பல் பொருள் தான் இருக்குது. கலப்படம் இல்லாத வேணுன்றதை நாங்கள் எடுத்து போட்டு வறுக்கிறதோ பொரிக்கிறதோ அதை நுணுக்கிட்டு ஆய வச்சு நீ போட்டு அரைச்சிட்டு பவுட்ரு பண்ணி கொடுத்துருவோம். உடனே கொடுக்குறது. இதேமாரி ரெடி பண்ணி வச்ச போட்டு இந்த பாருங்கள், இது எல்லாம் ஜாரில் இருக்குதுங்க. இந்த பக்கம் வாங்க. இதெல்லாம் வந்து என்னங்க, இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்ச பொருளுக்கு. அதுனா இப்போ அந்த டப்பா ஜாரில் இருக்குது காலியாக போச்சுன்னா இதுலேருந்து எடுத்து போடணும். இந்த சுகர் டப்பானா இதுதான் சுகர் டப்பா. இந்த கிலோ சுகர் பொடி எடுத்து அந்த டப்பாவில் ஃபுல் பண்ணி லேபிள் போட்டு அன்றைக்கி என்றைக்கு போகிறோம் அன்றைக்கி லேபிள் போட்டு கொடுத்துருங்க. கேப்சூலாகவும் கொடுக்குறீங்க? கேப்சூலாகவும் கொடுக்குறோம். இப்போ பொடி சாப்பிட முடியாது, கேப்சூலாக கொடுத்துருங்க. இது வைத்தியத்துக்கு உண்டான பொருளுங்க. இந்த தோல் நோய் சம்மந்தப்பட்டது வரணும்னா காலியாக இருக்கும்போது இதை போட்டு வச்சுட்டோன்னா அந்த ஜாரில் காலியாக போச்சுன்னா இந்த கேப்சூல் எடுத்து அதில் போட்டு கொடுத்துருவோம். அதனால் முன்னாடி அதை போட்டு வைக்கிறதுங்க. இது என்ன பாருங்கள், சிறு குறிஞ்சாம்பொடி, நெல்லிக்காய் பொடி, ஆவாரம் பொடி, ஓரக தாமரை, சீந்தல் கொடி தனியாக, சிறுகட்டு கொடி தனியாக பாருங்க. சுகர் பொடி அது காலியாக போச்சுன்னா அதில் எடுத்து போட்டுக்கலாங்க. இதுனா வந்து நன்னாரி பொடி தனிங்க. இது வந்து விஷ முறிவு, வெள்ளை பஸ் பண்ணுறது. இது வந்து மசாஜ் எண்ணெய் டின்னுங்க. இப்போது விபத்து நடந்து இந்த கைகால் முறிவு, எலும்பு முறிவுலாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்தால் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? இல்லைங்க, முதல்ல எலும்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்க. பார்த்துட்டு அது ஒட்டை வைக்க முடியுன்ற மாதிரி தான். இதேமாரி எலும்பொட்டி இலை, நல்லெண்ணெய், முட்டனுடைய வெள்ளைக்கருவு அதை எடுத்து போட்டு மேலே தடவிட்டு ஒரு துணி போட்டு நல்லா கட்டிட்டு மூங்கில் பற்றி வச்சு கட்டி விட்ருங்க ஐயா. அது வந்து ஒரு 3 கட்டு 5 கட்டு போட்டோம்னா போயிடும். ரொம்ப கிராக் இருந்ததுன்னா கொஞ்சம் நாளாகும் ஐயா, சீக்கிரம் ஒட்டாதுங்க. ரொம்ப எலும்பே முடிஞ்சு வந்து செடின்னும் போது அது கொஞ்சம் நாள் ஆகும். கிராக்குன்னும் போது கொஞ்சம் சீக்கிரம் நல்லா ஆகிடும். இதை கொடுத்துட்டு நாங்கள் அந்த எலும்பொட்டி போட்டு அது கொடுத்துருவோங்க. காலை மாலை சாப்பிட்ற மாரி அது கொடுத்துட்டு வந்து கொஞ்சம் சுகம் தெரியுங்க. ஓகேங்க. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெயினான உங்ககிட்ட கேட்கணும்னு அது வந்து பாம்பு கடி. ஆமாங்க. அதோட மெத்தட் எப்படி, அது எந்த டைமுக்குள்ளே நம்ம கூட்டின்னு வந்தால் நீங்கள் காப்பாற்றி? பாம்பு கடின்றது விஷம் உள்ள பொருள் ஐயா. அது ஆமாங்க. அதுக்கு என்ன பண்ணனா ஒவ்வொரு பாம்புக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்குதுங்க. இப்போ நல்ல பாம்பு கடிச்சிச்சுன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் உசுறு போயிடும் ஐயா. போயிடும் 2 மணி நேரத்தில் அவங்க வைத்தியம் பண்ணி முடிக்கிற அளவுக்கு அவங்க வரணும். 2 மணி நேரத்துக்குள்ளே இங்கே வந்தாங்க. 2 மணி நேரத்துக்குள்ளே வைத்தியம் பண்ணி முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கணுங்க. அப்போ தான் வந்து அது போய் நுரையீரல்லாம் பாதிக்காதுங்க. அதை மருந்து கொடுத்துட்டு கலிக்கும் போடுவாங்க கண்ணில். அந்த காலத்தில் 30 வருஷமா கலிக்கணும். தாத்தா ஆய காலத்தில் கலிக்கும் போட்டு கலிக்கனா வந்து துவரம் பருப்பு, மிளகு போட்டு அது வாய் வந்து சாப்பிட முடியாதவங்களுக்கு, அதிகமான விஷம் ஏறி போச்சுன்னா வாய் திறக்க மாட்டாங்க அவங்களுக்கு. ஒன்று தாய்ப்பால் போட்டு இழைக்கணுங்க. அதை சட்டியில் போட்டு இழைக்கணும். அப்படி இல்லைன்னா குப்பைமணி சாறு போட்டு அதை இழைக்கணுங்க. அப்படின்னா தும்பையில சாறு போட்டு இழைச்சி கண்ணில் ஒரு சொட்டு உண்ணா அதான் கலிக்கின்றதுங்க. அப்போ வாய் திறக்கும்போது நம்ம பவுட்ரு வாயில் கொட்டி உள்ள அனுப்பணும். உள்ள அனுப்பி கத்தி வடம் போடணுங்க. கத்தி வடம் போடணும் என்னென்னு கேட்டால் கம்பளி கவர் போட்டு பாதத்தில் தொடையிலேருந்து கீழே அரைக்கணும். வந்து அதுக்கப்புறம் வாட்டலோட போட்டு அதை அறுத்து அந்த விஷத்தை ஃபுல்லாக எடுக்கணும். எடுத்துகிட்டு அப்புறம் மூலிகை தழை வச்சு மேலே வச்சு கட்டோம்னா 5 நாளில் சரியாயிடுங்க. ஏன்னா அந்த டாக்டர்லாம் வந்து கட்டக்கூடாதுன்றாங்களே. கட்டு கட்டக்கூடாதுன்றது வந்து நான் என்ன கட்டேன்னா விஷத்தை கீழே இறக்கும்போது மேலேருந்து கட்டி இறக்கின்னு வரணுன்றேன். அப்படி கயிறால் போட்டு கட்டி இறக்கின்னு வரணும். இறக்கின்னு வந்து நாங்கள் வாட்டலோட போட்டு அதை கீறி அந்த விஷத்தை அதையும் சொல்கிறாங்க கீறக்கூடாது, இது
பண்ணக்கூடாது. அதெல்லாம் இல்லைங்க. நாங்கள் 30-40 வருஷமாக அதை தான் பண்ணிக்கின்னு வரோம். 150 வருஷம் நம்ம பாரம்பரிய வைத்தியம். ஐயா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த மாதிரி எத்தனை பேரை நீங்கள் எவ்வளோ காப்பாற்றிருக்கீங்க? இல்லைங்க, இது எவ்வளோ கணக்கு. பாம்பு கடி தான் அதிகம். அப்படிங்களா? இங்கே விட கிராமத்தில் வந்தீங்கன்னா ஒரு மழை நாளில் வந்துட்டாவே பாம்பு தான் கடிக்கும். பூரான், தேள், நடுத்தரகா. மழை நாளில் வந்து விஷமுறிய வைத்தியம் தான் வரும், தோல் நோயினா வராதுங்க. மழை காலத்தில் நம்மளுக்கு அதே தான், அந்த வைத்தியம் தான் பெயின். ஆனால் பாம்பு கடியில் நாங்கள் கரெக்டாக பார்த்தா சொல்லிடுவோம், இந்த பாம்பு தான் கடிச்சிக்குது. பார்த்தோன்னே இப்போ ஆள் வந்தோடனே நாடி பிடிச்சி பார்த்தோன்னே நாங்கள் சொல்லிவிடுவோம். எந்த பாம்பு கடிச்சி எதுவாக இருந்தாலும் நான் கடிவாயும் பார்ப்போம், நாடியும் பார்ப்போம், ஆளையும் பார்ப்போம், பார்த்து கண்டிப்பாக சொல்லிவிடுவோம். ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் இது இருக்கிறதுலே கை கண்ட வேலை. இந்த மருந்து ரெடி பண்ணுறதுனா விட இதுதான் எங்களுக்கு சிலுவான வேலை. நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த மாதிரி ஆள் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நாம் இங்கே தான் இருக்கிறோம், பாரம்பரியமாக பண்ணிக்கின்னு வரோம். நல்ல பேருக்கு நல்லபடியாக. ஐயா இந்த எந்த பாம்பு கடியாக இருந்தாலும் உடனே கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி வரணுங்க. சீக்கிரமா பேஷண்ட் அதுக்கு ஏற்றாம. ஆமாம், டைமுக்குள்ளே வரணும். அதுக்கு முன்னாடி வரணும்னா ஒரு கடி மருந்து கொடுத்து ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது முடியாதுன்னு உங்களுக்கு அது சொல்லிடலாம். ஆமாம், பார்க்கும்போதே சொல்லிடலாம் அவங்க இந்த கண்டிஷன் எப்படிங்கிறாங்க. அதேமாரி கஷ்டம் வராது, ஏன்னா மது சாப்பிட்டுக்கிறாங்களா, மது சாப்பிட்டு எப்படி? இந்த மழக்கம் அந்த மழக்கம் தெரியாது, அது லேட் ஆகும். இந்த மழக்கமா அந்த மழக்கமா. இப்போ நீங்கள் மருந்து கொடுத்து குணமாகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் ஐயா? 5 நாள் ஆகும். 5 நாள் ஆகிடும். விஷனா வந்து உடனே இறக்கலாம், 2 மணி நேரத்தில் இறக்கலாம். மருந்து கொடுத்து 5 நாள் நம்ம எப்படி ஹாஸ்பிட்டலில் இருக்கணுமா? இல்லை, வீட்டுக்கு போயிட்டு வரலாம். கிட்ட வந்தால் கட்டு நானே போட்டு அனுப்பிச்சிடுவோம் 5 கட்டுக்கு. இல்லைன்னா என்னென்ன தழை போட்டு இடித்து வதக்கி வச்சு ஒத்தலை மூத்து கட்டு கட்டணும் அப்படின்ட்டு கொடுத்துருவோம். 5 நாளைக்கு காலை மாலை பகல் 12, அதுமாரி காலை மாலை பகல் 12க்கு அந்த விஷமுறி பவுட்ரு கொடுத்துருவோங்க. டெய்லி 2 வாட்டி எனக்கு ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணாங்கன்னா சரியாயிடும். வீக்கத்துக்காக தான் அந்த கத்தி வடம் வாழை கூடுறதுக்காக நம்ம கட்டு போடுறது, வேற ஒன்றும் இல்லைங்க. சரிங்க ஐயா. மசாஜ்லாம் பண்ணுறீங்கன்னு போர்டு வச்சு? ஆமாங்க, ஆயில் மசாஜ்லாம் பண்ணுறேங்க. ஜெயின் மசாஜ், ஆயில் மசாஜ். அந்த காலத்தில் கண்ணு கட்டுவாங்க, காதில் எண்ணெய் விடுவாங்க, தலைக்கு உச்சியில் வைப்பாங்க. அது எல்லாமே நாங்கள் தாத்தா காலத்தில் பண்ணுறதுங்க. அதனால தான் சொல்லுவாங்க, மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதான் அந்த வேலை தான் இது பண்ணுறதுங்க. அதனால ஹெர்பல் மசாஜும் பண்ணுறோங்க. பண்ணி இங்கே வந்து முடவட்டுக்கால் சூப்பு தவிர ஹெர்பல் டீ கொடுக்குறோங்க. உள்ளே வந்து மூலிகை தண்ணியில் குளிக்க வச்சு அனுப்பிச்சிடுறது. அந்த பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த சின்ன வயசுல குழந்தைங்களுக்கே முடி வந்து நிறைச்சி போகுது. ஆமாங்க, அதுக்கு மருந்து இருக்கா? அதுக்கு தான் ஏர் ஆயில் போட்டு வச்சுக்கணும். அந்த பாருங்க, இதுதான் ஏர் ஆயில். இதுதான் ஏர் ஆயில், தலைமுடி ஏர் ஆயில். மூலிகை கூந்தல் தைலம் போட்டுக்குதுங்க. இது நாங்களே ரெடி பண்ணுறது தான். இது வெட்டி வேறு, மஞ்சள் கசனாங்கண்ணி, அதேமாரி ஔவையார் கூந்தல், அதுமாரி சில வெந்தயம், வடமுறிக்கு, இதுமாரி சில மருந்தெல்லாம் போட்டு இடித்து சாறு எடுத்து அது கூட தேங்காய் செக்கு தேங்காய் போட்டு காய்ச்சி வடிகட்டி இது வந்து 100 கிராம் 200 கிராம்னு பாட்டில் வந்து கொடுப்பேங்க. நல்ல ரிசல்ட் வருங்க. இது எந்த வயசுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணலாம்? வயசுன்றது இல்லை ஐயா. நம்ம வந்து வயசு உள்ளவங்களுக்கு முடி இருந்தால் போதும் ஐயா. முடிக்கு தான் நம்ம வைத்தியம் பண்ணுறோம், வயசுக்கு பண்ணலைங்க. இப்போ 20 வயசில் முடி ப்ராப்ளம் வந்து முடி கொட்டுது, பொடுகு இருக்குது, அரிப்பு இருக்குது, வேறு பலம் இல்லை, இதுவும் நடவலாங்க. 60 வயசுலேயே முடி இருந்ததுன்னா அதுவும் முடி கொட்டுது, வேறு இருக்குது, நம்ம முடிக்கு வைத்தியம் தான், இது வயசுக்கு வைத்தியம் கிடையாது. வயசுக்கு கிடையாது. இல்லை, ஒரு சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன், 30 வயசுக்குள்ள இது வேலை செய்யும், 40 வயசுக்குள்ள வேலை இல்லை ஐயா. நம்ம மருந்து வந்து முடிக்கு கொடுக்கறதுனால இது முடி இருந்தாலும் வைத்தியம் பண்ணுங்க. அதாவது ஒரு ரொம்ப பிளாட் ஆயிடுச்சுன்னா முடி வராதுங்க. சின்ன சின்ன குட்டி முடி, பூனை முடி மாரி இருந்தாவே அதிலே முடி வந்துடுங்க. அதனால எதுவும் முடிக்கு வைத்தியம், இது வயசுக்கு வைத்தியம் கிடையாதுங்க. சூப்பர் ஐயா, ரைட்டு. அதேமாதிரி மூலிகை சோப்பு நான் வச்சுக்கிறேங்க. மூலிகை ஆவாரம்பு சோப்பு, இதோ பாருங்க, ஆவாரம்பு சோப்பு. நிறைய சோப்பு வச்சிருக்கேன். ஆமாங்க, இது ஆவாரம்பு சோப்புங்க. சுகர் பேஷண்ட்னா போட்டு குளிக்கலாம். அந்த இது ஆவாரம்பு சோப்புங்க. அப்படி இதை வைங்க. இன்னொன்று குப்பைமேனி சோப்புங்க. இந்த பாருங்க, இருங்க நான் எடுக்கிறேன். இல்லை அப்படியே கூட அப்படியே சூட் பண்ணிக்கிங்களா. இது குப்பைமேனி சோப்பு. அப்படியே பாருங்க, அது வந்து இந்த சோப்புங்க. அது முல்தானி மேட்டு போடும். அதே மாதிரி மூலிகை ஷாம்புங்கிறது பாருங்க, செம்பருத்தி ஷாம்பு, கற்றாழை ஷாம்பு, கரிசலாங்கண்ணி ஷாம்பு. ஐயா இது வந்து மூலிகை வத்தி ஐயா. ஒத்த தலைவலி, நீர் கோத்துனுக்குது, தலைபாரம், அப்புறம் கைத்து நரம்புனா வலி இருக்குது, சைனஸ் மாதிரி மூக்கில் வந்து தண்ணி கொட்டின்னு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணோம், ஒரு வத்தி எடுத்து இந்த பக்கமாக கொளுத்தனா புகை வரும். இதை மூக்கில் வலிக்கணும். மூக்குப்பொடி போடுற மாதிரி ஒரு நாளைக்கு 2 வேளை வச்சுட்டு வந்தால் தலைபாரம், கைத்து நரம்பு வலிக்குது, கண்ணில் தண்ணி வலுது, எல்லாமே சரியாயிடுங்க. ஆமாங்க. இது உள்ள என்னென்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, கஸ்தூரி மஞ்சள், பரிங்க சாம்பிராணி, ஜவுரி ஓடு, இதுமாரி சம்மந்தப்பட்ட நொச்சிலி இலை, இதுமாரி சம்மந்தப்பட்டதான் உள்ளே இருக்குது. பரிங்க சாம்பிராணியும் ஜவுரி ஓடு, கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் போட்டு மூலிகை தழைனா போட்டு இடித்து ஜலிச்சு இது உள்ளே போட்டுக்கிறோங்க. இது கொளுத்துனா நல்லா வாசனை வரும், உள்ளே போயிட்டு நல்லா வேலை செய்யுங்க.
இதுனா மூலிகை வத்திங்க. ஏன் இந்த இடம் மட்டும்தானா இல்லை வேற எங்கன்னா வைத்தியம் பார்க்கறது கீழே இருக்குதுங்க ஐயா. இப்போ இது வந்து ஒரு மெடிக்கல் மாரி மருந்தகம். நம்ம சோப்பு மட்டும் கொடுங்க, ஒரு நாவாரம்பு சோப்பு கொடுங்கன்னா கொடுத்துடலாம். சுகர் டப்பா 2 கொடுங்க, போன் சத்தி 2 கொடுங்கன்னா எடுத்து கொடுத்துடலாம். மருந்து தயார் பண்ணி வைக்கிற இடங்க இது. வைத்தியம் பார்க்குற இடம் கீழே இருக்குதுங்க. வாங்க அது கீழே போயிட்டு பார்க்கலாம். கரெக்டாக அதை பாருங்க, ரோட்டு மேலேருந்தே பார்க்கலாம். ஆமாங்க. என்னாச்சு இப்படி வந்து காரை எடுத்து நிறுத்திட்டு இங்கே வந்து ஐயா பக்கத்திலே அருகிலே மருந்து வாங்கி போகலாம். நான் தான் சொல்லுவேன்ல, ஓய்வு எடுத்துட்டு போகலாம் நீங்க ஐயா இடத்துல. வாங்க, அமைதியான இடம் கீழே இருக்குது. நீங்க மருந்து வாங்குறியோ வாங்கலீங்களோ, நீங்க வந்து அழகா ஓய்வு நம்ம இடத்துக்கு வாங்க, வந்து போங்க. அமைதியான இடம், அதுவும் நல்ல கொஞ்சம் வேலை, நல்ல மனுஷன் பழகிறதுக்கு. ஆமாங்க ஐயா, இந்த இடம் வந்து சூப்பரா இருக்கு. ஆமாங்க, அது ஒரு இங்க வந்து ஓய்வு எடுத்துப்பீங்களா? எடுக்கலாம் ஐயா. வெளியே இப்போ பொதுவாகவே கரண்ட் எல்லாம் வெளியே தான் உட்காந்து இருக்கணும். ஏதோ வேலை நடக்குது. ஆமாம், உள்ள மசாஜ் பண்ணி குளிக்க வைக்கிறதுக்காக டைல்ஸ் போடுறாங்க ஐயா. அப்படிங்களா? ஆமாங்க, கொஞ்சம் பாத்ரூம் உள்ள டைல்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் அங்கே காமிங்க, சுத்தம் பண்ணுறாங்க உள்ள. அதான் மசாஜ் பண்ற இடம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 2 நாள்ல ரெடி ஆயிடும். இன்னும் 2 நாள்ல ரெடி ஆயிடும். இது வைத்தியம் பார்க்குற இடங்க. ட்ரீட்மெண்ட் வந்து பேஷண்ட்டை உட்கார வச்சு என்ன அது நம்ம எப்போ வயசானவொன்னே மேலே போக முடியாது இல்லையா, அதனால கொஞ்சம் கீழ் வட்டமாக வச்சுக்கிறோம். இங்கேயும் மருந்து மருந்துலாம் இருக்குது, வைத்தியத்துக்கு உண்டான மருந்து. இங்கே இல்லைன்னா அவங்க சொல்லி அனுப்பிச்சா மேலே போயிட்டு எடுத்துன்னு வந்துடுவாங்க. அது எடுத்து வந்து இங்கேயே பேக் பண்ணி 10 நாளைக்கு 5 நாளைக்கு, ஒரு வாரம் மினிமம், ஒரு வாரமாக கொடுக்குறோம். ஒரு வாரம் 10 நாள், 20 நாள், 30 நாள், 48 நாள் அது மாதிரி கொடுத்து அனுப்புகிறீங்க. நாங்கள் வைத்தியம் எடுக்கிறோன்னா ஆமாங்க ஐயா, ஒரு தொடர்ந்து ஒரு எத்தனை மாதம் மருந்து? அது நோய்க்கு ஏற்ற மாதிரி ஐயா, மாதம் இல்லை மண்டல கணக்கு ஐயா. 48 நாள் 48 நாள் 48 நாள் அது மாதிரி வருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பேதி மாத்திரை கொடுத்துட்றோங்க, வயிறு கிளீன் பண்ணிடுறேங்க. வயிறு கிளீன் பண்ணிட்ட பிற்பாடு அதுக்கப்புறம் 10 நாளாக கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் மருந்து. 10 நாள் 10 நாள் 10 நாள். இப்போ 48 நாளுன்னும் போது ஒரு மண்டலுங்க, மொத்தமாக வாங்கி போகக்கூடாதுங்க. ஒரு 10 நாளாக வாங்கி போனால் கூட அடுத்த வாட்டி ஒரு 10 நாள் மருந்து மாற்றினா கூட மாற்றி கொடுக்கலாங்க. ஒரு 48 நாளைக்கு வந்து ஒரே மருந்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டா மருந்து மாற்ற முடியாதுங்க. அதேமாதிரி பேஷண்ட் எப்படி இருக்கிறாங்க, நோய் எவ்வளோ தீர்வு ஆகுது, எவ்வளோ வந்து சுகம் வருது, அவங்களுக்கு எவ்வளோ வந்து சுகமாகி வருது, அதை பார்த்து கூட அடுத்த வாட்டி கொஞ்சம் மருந்து இன்னும் கொஞ்சம் மாற்றி கொடுக்கலாமா அந்த எண்ணம் வருங்க. அதனால மொத்தமாக கொடுக்கக்கூடாதுங்க. ஒன்று அரை மண்டலம், இல்லைன்னா 15 நாள், இல்லை 10 நாள், அதுமாரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணுங்க. அதுமாரி கொடுக்கும்போது நம்மளுக்கும் தீர்வு தெரியும். அவங்களும் 2 தடவை வந்தாங்கன்னா நம்மளும் பார்த்து வைத்தியம் பண்ணாங்க. கேன்சருக்கு வைத்தியம் அந்த மாதிரி எதனா? கேன்சருக்கு பெரும்பாலும் நம்ம பண்ணலைங்க. கேன்சர்ன்றது அது அதிகமாக ஒரு 50 பாயிண்ட் அது வரும்போது நம்ம மருந்து கொடுத்தோம்னா 10 பாயிண்ட் போயிடுங்க. நமக்கு 20 போகும்போது அது 80 போயிடுதுங்க. அப்புறம் கட்டி வந்துடும், ரத்தம் வந்து வடிகட்டத்துக்கு மருந்து இருக்குதுங்க. ஆனால் அதுக்கு உண்டான ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்தோம்னா நம்ம கேன்சருக்கு மருந்து கொடுத்துடலாங்க. அப்படி இல்லை கட்டி வந்துச்சு, புண்ணாகி போச்சு, கட்டுங்கிறாங்க, கட்டு அவுத்தோடனே ரத்தம் வெளியே வருது, அதுமாரி வராமல் தான் கொடுக்க முடியாதுங்க. அது கொஞ்ச நாள் தான் தீர்வு, அது வந்து நிரந்தரமான தீர்வு கிடையாதுங்க. அதனால கேன்சர் சாதாரண கட்டினா கொடுத்துடலாம் ஐயா. கட்டினா நீங்கள் கட்டி கூட கேன்சர் கட்டியான்னு செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லை வெறும் கேன்சர்லாம் கிடையாது, வெறும் கட்டி மட்டும் தான் இருக்குதுன்ற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிட்ட மருந்து இருக்குது. அந்த கட்டிலாம் எத்தனை நாளில் தீர்வு ஆகும்? கட்டினா வந்து 48 96 நாள் ஆகுங்க. கட்டிக்கு சைஸ் ஏற்ற மாதிரி தான். இப்போ அந்த கட்டி உள்ளவே அமுங்கி போகிறதா, இல்லை கட்டி பழுத்து அழுத்துனா வெளியே வர்றதா, அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா. அதனால அது கொஞ்சம் டைம் எடுக்கணும். தோல் சம்பந்தப்பட்ட வியாதி? ஆமாங்க, தோல் நோய்ன்றது வந்து படதாமரை அது மாதிரி வருதுங்க, செரிந்தல் மீன் படை அது மாதிரி வருதுங்க. அப்புறம் வந்து நம்ம இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக வந்து சொரியாசிஸ் வருதுங்க. இப்போ அதுக்குனா வந்து பத்தியம் தாங்க மெயினாக இருக்கணும். அது வந்து உப்பு புளினா சுட்ட புளி அதுமாரி போட்டு பத்தியம் போட்டு தான் கொடுக்கணுங்க. அது அந்த நபரை வச்சு எத்தனை மண்டலம் நீங்கள் சாப்பிட்ணும், என்னென்ன பற்றி இருக்கணுன்றதை நாங்கள் நேராக சொல்லிடுறோங்க. ஆனால் தோல் நோய்க்கு சிறந்த முறையில் நாங்கள் வைத்தியம் பார்க்குறோங்க. எங்கெங்கே வெளியே ஆந்திராவில் இருந்ததுலாம் கூட வராங்க நம்மக்கிட்ட வைத்தியத்துக்கு வராங்க. ஆனால் நல்லா இருக்குதுங்க. தோல் நோய் கொஞ்சம் கடைப்பிடிக்கணும், பத்தி மெயினாக இருக்கணுங்க. பத்தி தான் மெயினுங்க. இப்போ அந்த மருந்து சாப்பிட்டுட்டே வேறு என்ன ஒரு கோழிக்கறி, கருவாடு, கத்திரிக்காய் அதுமாரி எதனா சாப்பிட்டாவே உடனே என்ன பண்ணோம், கொஞ்சம் அதிகமாகி விட்றோம். அதனால் மெயின் பத்தி இருக்கிற மாதிரி தான் மருந்து கொடுப்போங்க. இல்லை இருக்க மாட்டாங்க, இந்த பேஷண்ட்டுன்னு சரியாக இருக்காதுன்ற மாதிரி தான் அனுப்பி விட்ருவோங்க. அது சரிங்க ஐயா. என்னோட மனைவிக்கு வந்து நாடி பார்த்து சொன்னேன் ஐயா. போங்க உட்காருங்க. வயசு என்ன ஆகுதுமா? 36. அந்த கை கம்மியுமா? இதில் என்ன கேட்டால் அம்மாவுக்கு ரத்தம் கம்மியாக இருக்குது, ஹீமோகுளோபின் கம்மிங்க, பெரிய விஷயம். இப்போ அதனால் இருக்கிறதுனால தான் உடம்பு சோர்வு வருதுங்க. உடம்பு சோர்வுனா கை கால் வலி வந்துடுது, உடம்பு வலி வந்துடுது.
கண் பார்வை வந்து கூட லேசாக ஊற்றி பார்த்தா மக்கள் வந்துடும். இது எல்லாமே வந்து ரத்தம் வந்து கம்மியாக இருக்குதுங்க, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது. இவங்களுக்கு வந்து ஒரு தாது பூசி லேகிற மாதிரி எதனா கொடுத்து உடம்ப சரிப்படுத்தலாம். இல்லைன்னா வந்து காய்கறிகள், நல்ல காய்கறிகள் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வந்து பசும்பால், நாட்டுக்கோழி முட்டை இது மாதிரிலாம் சாப்பிட்டா ரத்தம் நல்லா அதிகரிக்கும். பேரிச்சம்பழம் இதெல்லாம் சாப்பிட்டா அதிகம். ஆப்பிள், திராட்சை, சாத்துக்குடி இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா அதிகரிக்கும். கீரை வகைகள் அதிகமாக சாப்பிட்ணுங்க. கீரை வகைகள்லாம் சாப்பிட்டா நல்ல ரத்தம் அதிகரிக்கும். மீன் வகைகளை சாப்பிட்டா இது பண்ணுங்க. இதனால் அது இப்போ ஹீமோகுளோபின் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரத்தம் கம்மியாக இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு சோர்வு அடைஞ்சு போகிறது. இதுதான். ரெண்டாவது வந்து ரத்தம் கம்மியாக இருந்தாலும் அந்த கண்ணை சுற்றி ஒரு அந்த கருவலியும் கூட வரது கூட அவங்களுக்கு அந்த இதுதான் பலவீனம் கம்மியாக இருந்ததுன்னா இதெல்லாம் உரைங்க. இதனால தான் நாடியில் இதான் தருதுங்க. இப்போதைக்கே வேறு எதுவும் இல்லை. பலவீனம் கம்மியாக இருக்குது. உடம்பு கொஞ்சம் சத்து ஏற்றினா அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. இதாங்க. சரிங்க, சந்தோஷம். ஓகே. வைத்தியத்தை பற்றி அழகாக மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னீங்க. ரொம்ப உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் ஐயா. மக்கள் உங்களை தேடி வரும்போது வைத்தியம் நல்லா சிறப்பாக பண்ணிக்கோங்க. சரிங்களா? மக்களுக்காக பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து மக்களுக்கு தொடர்ந்து சேவை செய்யணும். அடுத்து வந்து உங்களோட முடியக்கூடாது இந்த வைத்தியம். இல்லைங்க, அடுத்து நீங்கள் யாருக்குன்னா சொல்லி கொடுத்தா மகன், பெரிய மகன் இருக்கிறாரு, அவர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த இயற்கை வைத்தியம் வந்து பாதி அழிஞ்சிடுச்சு. ஆமாங்க. ஒரு சில பேராலும் உங்களை அப்படி ஒட்டின்னு இருக்கு. ஆமாம் ஆமாம். அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு கற்று கொடுத்துட்டு போங்க. சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரியணும். எது நல்லா மேம்படணும். இயற்கை வைத்தியம் அழியக்கூடாதுங்கிறத. பாரம்பரிய வைத்தியம் எப்பயுமே அழியக்கூடாதுங்க. பாரம்பரியத்தில் எவ்வளோ பொருள்லாம் இருக்குது, எதுவும் அழியக்கூடாதுன்றது தான் எங்கள் நோக்கம். மக்களுக்காக நாங்கள் உட்காந்துருக்குறோம். எங்களை தேடி வந்தாங்கன்னா உங்களுக்கு அருமையான வைத்தியம் பண்ணி அனுப்புகிறோங்க. நன்றி. ரொம்ப நன்றி ஐயா.